பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். இன்றைக்கு அநேக பேர் சொல்லுகிற வார்த்தை, என் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது. என்ன காரணம்? நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறாராம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 14லிருந்து 16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார்? அந்நிய நுகத்தில் அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாராயிருக்கிறீர்கள்? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். என கண்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதுனால நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் யாராய் இருக்கிறார்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நாம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும்போது தேவன் நம்மளோடு கூட என்ன செய்ய முடியாது? வாசம் செய்ய முடியாது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் துன்மார்க்கனுடைய பாதையில் நாம் பிரவேசிக்கும் போது, அதனால தாங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? நாம் பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். நாம் துன்மார்க்கரோடு கூட உட்காரும்போது, துன்மார்க்கரோடு கூட சம்பாஷிக்கும் போது தேவன் நம்மளோடு கூட வாசம் பண்ண முடியாது. என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் துன்மார்க்கமாய் நடக்கிற சில காரியங்கள், துன்மார்க்கமான செய்கிற சில காரியங்களை நம்ம செய்கிறதுனால தேவன் நம்மளுடைய தேவனாய் இருக்க முடிகிறது இல்லைங்க. அவர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்ய முடியலை? கேட்க முடியலை. எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அதிலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நாம் அந்நியராயிருந்தோம், தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு தூரமாயிருந்தோம். வேதம் சொல்லுகிறது, glory to God, தேவனற்றவர்களாயிருந்தோம். ஆனால் தூரமாயிருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால நாம் சமீபமானவர்கள், கிறிஸ்துவோடு கூட அவருடைய பிள்ளையாயிருக்கும்படி glory to God நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் மீண்டும் நாம் துன்மார்க்கமாய் நடக்கும்போது, துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய தேவனால்
நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தூரமாயிருந்த நீங்கள், வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு நீதிமான்களாக்கியிருக்கிறார். நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் கட்டாயம் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேளும். ஆண்டவரே, அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.